ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜுகினி காயில் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜுகினி காய் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ காய் இருக்கும். கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜுகினி காய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் இந்த மாதிரி எதுவுமே நம்ம போட்டு செய்ய போகிறது இல்லை. வெறும் சால்ட்டும் பெப்பர் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம். பெப்பர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டும் தேவையான அளவுக்கு உப்பு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஜுகினி காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு நம்ம போட்டுக்கலாம். கடுகு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வணங்கினா போதும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வணக்கிக்கோங்க போதும். இப்போ நம்ம ஜுகினி காய் நம்ம போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேகிறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த காயே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். நம்ம ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் பக்கம் போல் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். காயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் வேகாதீங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணியே தளிக்கல. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ விடுதுன்னு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் போல் வேக விட்டுக்கோங்க. இடையில அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஒரு மூடி போட்டுருவோம். மூடி போட்டுக்கலாம். இடையில அப்பப்போ எடுத்து கலரிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, காயிலிருந்து நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றவே இல்லை. காயிலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. அடுப்பை அதே நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு அதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு காய் நம்மளுக்கு குக் ஆயிரும். மூடி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. பாருங்க, நல்லாவே குழஞ்சிருச்சு. காய் பார்க்குறப்பவே தெரியும். காய் அவ்வளோ அழகு, அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வணக்கிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வைக்கிறப்ப அடி பிடிச்சிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கிறேன். வேறு எந்த தூளுமே நான் போடலை. வெறும் பெப்பர் மட்டும் போட்டிங்கனாவே இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. எப்போவுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா காய் நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது இந்த காய் அவ்வளோ லேட்டெல்லாம் ஆகாது. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் போல தான் டைமும் எடுக்கும். சீக்கிரம் வெந்துடும். இதே போல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான சுகுனி பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் சாதம், சாம்பார், இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்றீங்க, எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே போல் சுகுனி பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.